இனிய உறவுகளே, உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். மனித மேம்பாடு அப்படின்னு நம்ம வந்துட்டோன்னு வச்சுங்களேன், அந்த மனிதனுடைய தொழில், அவனுடைய இருப்பிடம், அவனுடைய குடும்பம், அவன் அது சார்ந்த அவனுடைய சமூகம், இதில் தான் அவனுடைய மேம்பாடு நம்ம பார்க்க முடியும். இப்போது இந்தோனேஷியாவில் ஒரு குறிப்பிட்ட நாடை சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. அடிக்கடி பூகம்பம் நடக்கும். அதுக்காக இந்த வீட்டு மக்கள்லாம் அப்படியே சாதாரணமாக டென்ட்டு கொட்டாயெல்லாம் வாழல. எல்லாம் பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகளில் நல்ல வசதியோடு எல்லா பொருட்களையும் வாங்கி வச்சு வாழ்கிறாங்க. ஒரு நாளைக்கு திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, எல்லாம் வெளியில் வாங்க, எல்லாம் நடுரோட்டுக்கு வாங்க, நடுரோட்டுக்கு வாங்க, நடுரோட்டுக்கு வாங்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க, பூகம்பம் வருதுன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் எல்லா மக்களும் பாதி ஷேவ் பண்ணியிருந்தான்னு வச்சுங்களேன், அப்படியே ஓடியாந்துருவான். அந்த பொருள்லாம் அங்கேயே கிடக்கும். எந்த விதமான கட்டிட பாதிப்பு இல்லாமல் இருந்தால் இறைவன் அருளால், இந்த பிரபஞ்சத்தினுடைய கருணையினால் இருந்தால் திரும்பவும் போய் அனுபவிக்கலாம். இல்லைன்னா உயிரை காப்பாற்றிக்கலாம். இது இது நடைமுறை உண்மை. யாரையுமே தப்பாக நினைக்காதீங்க. ஒருத்தரை சந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னால் காரண காரியங்கள் இல்லாமல் அந்த சந்திப்பு நடைபெறவே கூடாது. இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் நம்புறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, நான் முழுசாக நம்புகிறேன். என்னுடைய இறை, என்னுடைய தாய் தந்தையர், என்னை உருவாக்கியவர்கள். நான் காஞ்சிபுரத்தில் பிறந்தேன். அறிஞர் அண்ணா வீட்டுக்கு எதிர் வீட்டில் தான் நான் பிறந்தேனா. எங்கள் அம்மா அப்பா அதை ரொம்ப பெருமையாக சொல்லிக்குவாங்க. சீன் அண்ணாதுரை அவருடைய மனைவி தான் என்னை தொட்டிலில் எடுத்து போட்டதா சொல்லுவாங்க. அந்த காஞ்சிபுரத்தில் படித்த நான் ஒரு 18 வயசு எஸ்எல்சி முடித்த பின்னாடி சென்னைக்கு வரேன் வேலைக்காக, அரசாங்க வேலைக்காக. சென்னை மாநகராட்சியில் ஒரு பணிக்காக நான் வரேன். வந்தபோது ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அந்த காஞ்சிபுரத்தில் என்னுடைய வாழ்க்கைக்கும் சென்னையில் என்னுடைய வாழ்க்கைக்கும் நிறைய வேறுபாடு. இது என்னால் ஏற்றுக்க முடிஞ்சதுனால தான் நான் 77 கல்யாணம் பண்ணிக்க முடிஞ்சுது. கல்யாணம் பண்ணிக்க முடிஞ்சதுன்னா நானாக பார்த்து பண்ணிக்கிறது இல்லைங்க. எங்கள் அப்பா பார்த்தாரு, இதுதான் உன் ஒய்ஃப்னாரு, கல்யாணம் முடிஞ்சு போச்சு. கல்யாணம் தண்ணி தான் ஒய்ஃபே பார்க்குறேன். ஆனால் வந்த பின்னாடி தான் லைஃப்பில் எனக்கு ஒரு பெரிய பிரைட், ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி எல்லாத்துக்கும் வேணும் இல்லைங்க. கோடம்பாக்கத்துக்கு அந்த பக்கத்தில், இப்போ கோடம்பாக்கத்தில் ஒரு ஷூட்டிங் கிடையாது, பொதுவாக சொல்கிறது, அந்த பக்கத்தில் சிவாஜியை தாண்டி கூட, நாகேஷை தாண்டி கூட, கமல்ஹாசனை தாண்டி கூட நடிகர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா, அதிர்ஷ்டம் இருக்கா அப்படின்னா அது கொஞ்சம் குறைச்சல் தான். அதனால் அவங்களுடைய திறமைகள் இருந்தாலும் வெளிப்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. என்கிட்ட நிறைய திறமைகள் இருக்குது. நல்ல இயக்குனர் என்கிட்ட எனக்கு வரணும். எனக்கு வந்தாருங்க. எனக்கு அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்துச்சு வாழ்க்கையில். அது பின்னொரு காலத்தில் ஒரு வீடியோவில் நான் அதை சொல்கிறேன். நானும் நடிகன் தான். கல்யாணம் ஆயிடுச்சுனாலே நடிப்பு தானாக வந்துடும். இது இயற்கையான ஒரு அழகான சிட்டுக்குருவியல். அது 2 ஆணும் பெண்ணுமா கிச்சு 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 சிட்டுக்குருவி குரல் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப ரம்மியமாக இருக்கும் கேட்குறதுக்கு. அது கிராமம், பெரிய அழகான கிராமம், நிறைய தோப்புகள், நிறைய மரங்கள், ஒரு பெரிய ஆற்றங்கரை. இந்த ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கிற மரத்துக்கிட்ட போய் இந்த சிட்டுக்குருவியில் ஒன்று கேட்டுச்சான், நான் இந்த மரத்தில் தங்கிக்கிட்டுமா
கூடு கட்டிக்கிட்டுமா, நான் வாழட்டுமா அப்படின்ட்டு. அதுக்கு அந்த மரம் சொல்லிச்சான், இல்லைப்பா சரியாக வராது, நீ வேற இடம் பார்த்துக்கோ அப்படின்னுச்சா. சிட்டுக்குருவிக்கு கொஞ்சம் மன வருத்தம் தான். சரி போ, இருக்கிறவனுக்கு ஒரு வீடு, இல்லாதவனுக்கு பல வீடு அப்படின்ட்டு அதே ஆற்றங்கரையில் இன்னொரு பெரிய மரம், நல்ல வளர்ந்த மரம், கம்பீரமாக இருக்குது. அதுக்கிட்ட போய் நான் மேலே தங்கிக்கிட்டோமா, ஒரு கூடு கட்டிக்கிட்டோமா, குஞ்சு பொறிச்சு நான் குடும்பமாக அதில் வாழணும்னு நினைக்கிறேன், நல்லா இருக்கு இடம், நான் தங்கிக்கிட்டோமா. அதுக்கு மரம் சொல்லிச்சான், ஓ தாராளமாக தங்கிக்கியேன் அப்படின்னு. அந்த குஞ்சுகள், அந்த சிட்டுக்குருவிகள், அதனுடைய குஞ்சுகள் இனம் பெருகி அப்படி அழகாக அந்த மரத்தில் அதுகள் கிச்சு 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 கிச்சுன்னு ஒரு சத்தத்தோடு ரொம்ப அழகாக வாழ்ந்துட்டு வருது. அப்படியே வாழ்ந்துட்டு வருதுங்களா. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இடி, மழை, காற்று. இந்த முதல்ல போய் கேட்ட மரம் இருக்க, இந்த காற்று மழையில் தாங்காமல் சரிஞ்சு விழுந்து அடிச்சுக்கிட்டு போகுது. அப்போ ஒரு குருவி மட்டும் சிரிச்சிடுச்சு. சிரிச்சிட்டு, எனக்கு இடம் தர மாட்டேன்னீங்கல்ல, உங்களுக்கு அவ்வளோதான் அப்படின்னுச்சு. அதுக்கு அந்த மரம் சொல்லிச்சான், அப்பா நீ கேட்ட போது நான் இடம் கொடுக்காது கோச்சிக்காத, மன்னிச்சுக்கோ. ஏற்கனவே நான் வலி விழுந்து போயிருக்கேன், என்கிட்ட பலம் இல்லை. இந்த மாதிரி ஒரு காற்றோ வேகமான மழையோ ஒரு சூறை காற்றோ ஒரு போதெல்லாம் தாங்குகிற சக்தி எனக்கு இல்லை. அதில் நான் உன்னை தங்க வச்சு நீ குழந்தை குட்டியோடு வாழக்கூடிய அந்த அழகை பார்க்க முடியாமல் என்னோடு சேர்ந்து நீயும் அழிஞ்சு போகணுமா, அதுக்காகத்தான் நான் அன்னைக்கே வேண்டான்னு சொன்னேன். இன்றைக்கி பார், நீ அந்த மரத்தில் இருக்கிற, அது உறுதியான மரம், கம்பீரமாக இருக்குது. நீ அதிலிருந்து குடும்பத்தை நல்லா அழகாக குழந்தை குட்டிங்களோடு இருக்கிறத நான் பார்க்குறதுக்கு எனக்கு ஆனந்தமாக இருக்குது. நான் போனால் போகிறேன்ப்பா, என்னை விட்டுடு அப்படின்னு அந்த மரம் சொல்லிச்சான். இது என்ன, இதுக்கான ஓமை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டங்கள் சூழ்நிலைகள் வரும்போது மனிதர்கள் அப்புறப்படுத்தப்படுகிறார். இயற்கையினுடைய வேகத்திற்கு முன்னாடி மனுஷன் ஒன்றுமே கிடையாது. மனுஷனுடைய மேம்பாடு, தொழில், குடும்பம் எல்லாம் சரி. ஆனால் ஒரு வேகமான ஒரு சுனாமி என்ன பண்ண முடியும்? ஒரு பெரும் காற்று என்ன பண்ண முடியும்? நாம் ஒன்றும் பண்ண முடியாது. அது இயற்கையினுடைய சக்தி. அந்த சக்திக்கு முன்னாடி நாமெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் பார்க்குறதுக்கு, ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ மூலமாக நான் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு. நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் இதை கேட்டுட்ருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. நிச்சயமாக கேட்பீங்க, உங்களுக்கு பிடிக்கும் பாருங்கள். இந்த தாத்தா வயசானவர் 71 வயசுக்காரு. என்ன அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு தாத்தா பாட்டி இருப்பாங்க. இந்த பேரம் பேத்திங்க என்ன பண்ணுன்னா, ஒரு 7 மணி 7:30 மணி வாக்கில் தாத்தா பாட்டியில் போய் உட்காந்துக்கிட்டு தாத்தா கதை சொல்லு, பாட்டி கதை சொல்லுன்னு சொல்லிகிட்ருக்கோம். இன்றைக்கி மாறிப்போச்சு. தனி கொடுத்துறோம் வாழ்க்கை, ஓட்டம். புருஷன் ஒரு பக்கம் ஓடுறான், பொண்டாட்டி ஒரு பக்கம் ஓடுறான், 2 பேரும் ஒன்றா மீட் பண்ணிக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இதுக்கு மத்தியில் இந்த தாத்தா கதை சொல்கிறேன்னா உங்களுக்கு பிடிக்காமையா இருக்கும்? நிச்சயமாக பிடிக்கும். நாளை சந்திப்போமா? நன்றி. நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. தெரியலன்னு வச்சுக்கோங்க, என்னை மாதிரி தெரியல அப்படின்னா யாருக்கிட்டையாவது தெரிஞ்சுக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.